அன்பிற்கினிய பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதி ஆயர்குல போராளிகளே, ஆலோசனை கூட்டத்தின் நிர்வாகிகள், அன்பு தம்பி குமார் யாதவ் அவர்களே, அன்பு தம்பி இளையராஜா யாதவ் அவர்களே, அன்பு அண்ணன் அன்பழகன் யாதவ் அவர்களே, சிவனேசன் யாதவ் அவர்களே, அன்பு சகோதரர் ராஜா யாதவ் அவர்களே, மருத யாதவ் அவர்களே, அன்புக்குரிய அண்ணன் கல்யாணி மிஸ் சுந்தரம் யாதவ் அவர்களே, அன்புக்குரிய அண்ணன் கருப்பையா யாதவ் அவர்களே, அன்பு தம்பி துபாய் ராமகிருஷ்ணன் யாதவ் அவர்களே, அன்பு தம்பி முத்துக்குமார் யாதவ் அவர்களே, அன்பு தம்பி சண்முகம் யாதவ் அவர்களே, அன்பு தம்பி பூபதி யாதவ் அவர்களே, திட்டக்குடி சார்ந்த அன்பு தம்பி சுரேஷ் யாதவ் அவர்களே, அன்பு தம்பி குணசேகர் யாதவ் அவர்களே, அன்பு சகோதரி வீராங்கனை ராஜேஸ்வரி ஜெயபிரகாஷ் யாதவ் அவர்களே, எனக்கு முன்னதாக உரையாற்றி அமர்ந்துள்ள அன்பு தம்பி குணசீலன் யாதவ் அவர்களே, கூறியிருக்கின்ற அன்பிற்கினிய போராளிகளே, வீராங்கனைகளே, அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த வணக்கங்கள். அன்பிற்கினிய போராளிகளே, கடந்த 5 ஆண்டுகளாக சுதந்திர இந்தியாவில் 64 ஆண்டுகளாக புறக்கணிக்கப்பட்ட, நம்மிடமிருந்து பறிக்கப்பட்ட வாழ்வாதார உரிமையை மீட்டெடுக்க மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிரிவில் யாதவினத்தை சேர்க்க வேண்டும் என்று கோரி பல்வேறு மாநாடுகள், பேரணிகள், பல 100 கூட்டங்கள் போட்டுக்கொண்டே இருக்கிறோம். முந்தைய திராவிட முன்னேற்ற கழக அரசு அதற்கு சிறிதும் செவிசாய்க்கவில்லை. இப்பொழுது அனைத்திந்திய அண்ணா திமுகவின் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இதுவரை இன்னும் அவர்களும் செவிசாய்க்கவில்லை. அதற்காக ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதம் சென்னையிலே 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட யாதவர்களை திரட்டி அமைதியான போரில், அறப்போரில் மரங்களை வெட்டாமல், பேருந்துகளை கொளுத்தாமல், எந்த ஒரு இன சகோதரனையும் இழிவுபடுத்தாமல் எங்களுக்குரிய உரிமையை மீட்டெடுக்க, எங்களுக்குரிய அரசாங்க சலுகைகள் சரியான வழியில் கிடைக்க, எங்களுடைய குழந்தைகளுக்கு சரியான கல்வி வாய்ப்பு கிடைக்க, என்னுடைய இளைஞர்களுக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்க இங்கே எம்பிசிக்காக போராடி கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, போராளிகளே, கடந்த முறை நாம் பயணம் ஏற்பட்ட போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்தார். செல்லுகின்ற இடமெல்லாம் தமிழக முதலமைச்சரை கோரிக்கை வைத்தோம். நம்மோடு வந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த யாதவர்கள் சிறிது வருத்தப்பட்டார்கள். அப்பொழுது தெளிவாக எடுத்து கூறினேன், இந்த போராட்டம் நான் தமிழக முதல்வரிடம் மட்டும்தான் கேட்க முடியும். நான் திராவிட முன்னேற்ற கழக தலைவரிடம் கேட்கவில்லை. தமிழகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற, அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டிருக்கின்ற, எங்கள் வாழ்வுரிமையை கொடுக்கக்கூடிய சக்தி உள்ள தமிழக முதல்வரிடம் தான் கேட்க முடியும் என்று கேட்டோம். தமிழக முதல்வர் செவிசாய்க்கவில்லை. கோபப்பட்டோம், மரங்களை வெட்டவில்லை. வருத்தப்பட்டோம், பேருந்துகளை எரிக்கவில்லை. ஜனநாயக நாட்டிலே போராட்டத்திலே தேர்தல் களம் மட்டுமே தான் ஒரு மிகப்பெரிய போராட்ட களம். மற்ற நேரங்களில் அறவழியில் போராடுவதுதான் போராட்ட களம். இப்பொழுது பயணம் ஆரம்பித்திருக்கிறோம். இந்த பயணம் அனைத்து இந்திய அண்ணா திமுகவின் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தின் முதல்வராக அம்மையார் அவர்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது நான் திமுக தலைவரிடம் கேட்கவில்லை, தமிழகத்தின் முதலமைச்சரிடம் கேட்கிறேன். அன்றைய தினம் சந்தோஷப்பட்ட அதிமுக யாதவர்கள் இன்றைய தினம் சிறிது வருத்தப்படுகிறார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் திமுக இருக்கலாம், நீங்கள் அதிமுகவில் இருக்கலாம், ஆனால் உனக்குரிய உரிமை 2 இயக்கத்திலும் இல்லை, 2 ஆட்சியிலும் இல்லை என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய போராளிகளை, எங்களுடைய போராட்டம் யாதவ இனத்தின் போராட்டம் திமுகவிற்கு எதிராகவோ
அதிமுகவுக்கு எதிராகவோ அல்ல. யார் தமிழக முதல்வராக இருக்கிறார்களோ அவர்களிடம் எங்கள் கோரிக்கையை வைக்கிறோம். இப்பொழுது கூட அமைதியான முறையில் ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதம், அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கின்ற 1 கோடி யாதவர்களின் கையொப்பம் பெற்று தமிழக முதல்வருக்கு அனுப்பி வைக்கிறோம். அனுப்பி வைத்து ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி 10 லட்சம் யாதவர்கள் சென்னையிலே திரண்டு உண்ணாவிரதம் இருக்கிறோம். இன்றைய தினம் 94% மார்க் வாங்கிய இந்த இனத்தில் பிறந்த குழந்தைக்கு கிடைக்காத இடம் 89% வாங்கிய இன்னொரு இனத்தில் பிறந்த குழந்தைக்கு கிடைக்கிறது என்றால் யார் குற்றம்? அந்த குழந்தை படிக்கவில்லையா? நம்முடைய ஒற்றுமையின் மீது குற்றம். இன்னும் நாங்கள் திமுக காரன் அதிமுக காரன் என்று சொல்லிக் கொள்வதில் பிரயோஜனமே இல்லை. உங்களுடைய திமுகவின் உறுப்பினர் சீட்டும் அதிமுகவின் உறுப்பினர் சீட்டும் உங்களுடைய குழந்தை +2 தேர்வு பெற்ற பிறகு அங்கே கல்லூரியில் எடுபடாது. அங்கே கல்லூரியில் கேட்கின்ற சான்றிதழ் உன்னுடைய இனத்தின் சான்றிதழ். உன் இனத்துக்கு எத்தனை சீட்டு ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்றுதான் கேட்பானே ஒழிய நீ அதிமுகவில் எந்த பொறுப்பில் இருக்கிறாய் என்று கேட்க மாட்டார்கள். ஆக எங்களுடைய பிரச்சாரம் திராவிட இயக்கங்களுக்கு எதிரான பிரச்சாரம் அல்ல. அதே நேரத்தில் யார் அதிகாரத்தில் இருக்கிறார்களோ, யாரால் எங்களுக்கு வாழ்வுரிமை பறிக்கப்பட்டு அந்த திருப்ப கொடுக்கக்கூடிய அதிகாரம் யாரிடம் இருக்கிறதோ அவர்களிடம் கோரிக்கை வைக்கிறோம். செய்ய மறுத்தால் வாக்குகள் தரமாட்டோம் என்ற பேரத்தோடும், செய்தால் அனைத்து வாக்குகளையும் அந்த இயக்கத்திற்கே சேர்ப்போம் என்ற பேரத்தோடு வருகிற ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி சென்னையிலே ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதம் இருக்கிறோம். அனைத்து தோழர்களும் பேராளர்களும் ஆர்ப்பரித்து ஆர்ப்பாட்டத்தோடு வந்து அங்கே போராட்ட களத்திலே கலந்து கொள்ள வேண்டும். அதோடு மட்டுமல்ல, இங்கிருந்து புறப்படுகின்ற இளைஞர்கள் போராளிகள் நேரடியாக அந்த போராட்ட களத்திற்கு வர வேண்டும். காவல்துறை எங்கே இறக்கி விடுகிறதோ அங்கே இருந்து நடந்து அமைதியாக நடந்து அந்த தேர்தல் களத்திற்கே வர வேண்டும். 65 ஆண்டுகளாக ஆட்சி அதிகாரம் கிடையாது. இங்கே பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதியிலே எத்தனை அரசு அலுவலகம் இருக்கிறது. நாளை காலை ஒரே ஒரு வேலை செய்யுங்கள். ஒவ்வொரு அரசு அலுவலகத்துக்கும் செல்லுங்கள். காவல் நிலையமாக இருக்கட்டும், தாசில்தார் அலுவலகமாக இருக்கட்டும், அல்லது மருத்துவமனையாக இருக்கட்டும், எத்தனை யாதவர்கள் அங்கே பணிபுரிகிறார்கள் என்று ஒரு கணக்கெடுத்து பாருங்கள். 1% கூட யாதவர்கள் இங்கே பணிபுரியவில்லை. காரணம், யாதவர்களுக்கு இங்கே சரியான வேலைவாய்ப்பு கிடையாது, இடஒதுக்கீடு கிடையாது, சலுகைகள் கிடையாது. ஆகவே பஞ்சம் பிழைக்க வருடத்திற்கு 1 லட்சம் யாதவ இளைஞர்கள் வெளிநாட்டிற்கு செல்கிறார்கள் என்றால் இங்கே என்ன உரிமை இருக்கிறது? அதிகாரத்திலும் உரிமை இல்லை, சட்டமன்றத்திலும் உரிமை இல்லை. 234 சட்டமன்ற தொகுதியிலே 3 சட்டமன்றத்திற்கு தான் யாதவர்கள் இருக்கிறார் என்றால், அப்படி என்றால் 60 லட்சம் வாக்காளர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? அது மட்டுமல்ல, திமுகவில் யாதவர்கள் இல்லையா? அனைத்து இந்த அதிமுக யாதவர்கள் இல்லையா? எல்லாரும் சேர்த்து 3 உறுப்பினர் என்றால், ஒன்று யாதவர்களின் வாக்களின் பலம் கம்மி, அல்லது யாதவர்கள் தம்மை தாமே ஏமாற்றிக் கொண்டு நான் திமுக காரன் அதிமுக காரன் என்று கூறி அவனை ஏமாற்றி அவன் குடும்பத்தை ஏமாற்றி இந்த இனத்தை குளிதோடு புதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் உண்மை. அன்றுக்குரிய போராளிகளே, இந்த உண்மைகளை அனைத்து கிராமங்களுக்கும் எடுத்துச் சென்று போராளிகளுக்கும் வீராங்கனைகளுக்கும் எடுத்துரைத்து அன்றைய தினம் ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி கோரிக்கை மனு கொடுக்க இருக்கிறோம். அன்றைய தினம் நடக்க இருக்கின்ற போராட்ட களத்தில் ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதத்தில் அனைவரும் கலந்து கொண்டு அந்த உண்ணாவிரதத்தை வெற்றி உண்ணாவிரதமாக ஆக்கி இந்த இனம் எம்பிசியில் சேர்த்து அதன் மூலம் நம்முடைய வாரிசுகள் கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் இடம்பெறுவதற்கு வழிவகுக்கும் என்று கூறி வரும் பொழுது ஆர்ப்பரித்து ஆர்ப்பாட்டத்தோடு அதே நேரத்தில் விழிப்புணர்வோடு வாழ்வாதார உரிமையை பறிக்கப்பட்ட நிலையில் மீட்டெடுக்கக்கூடிய போராளிகளாக வளம் வாருங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். ஜெய் ஹிந்த்.